கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யெகோவாயிரே பிரேயர் டைம் சேனலுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிற வேத பகுதி 2 நாளாகமம் 33:12. இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். இந்த அதிகாரத்தில் இவன் என்று சொல்லப்பட்டுள்ளது மனாசே ராஜாவை பற்றி. இந்த ராஜாவை பற்றி பார்க்கும்போது இவர் 12 வயதில் ராஜாவானார். 55 வருடம் அரசாண்டார். துவக்கத்தில் இவர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்னு பார்க்குறோம். ஆண்டவரின் பார்வையில் ரொம்ப பொல்லாங்கான, கர்த்தருக்கு கோபமுட்டு ஒரு பாவம்னு நம்ம பார்த்தோன்னா சிலை வழிபாடு, பில்லி சூன்யம், நாள் பார்க்கிறது. இந்த பாவத்தை தான் மனாசே ராஜா அதிகமாக செய்து வந்துட்டு இருந்தாங்க. அது மட்டுமல்ல, இவர் செய்ததில் முக்கியமான பாவம் தேவனுடைய ஆலயத்தில் அவர் பண்ணின விக்கிரக சிலையை ஸ்தாபிக்கிறார். 2வதாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக இந்த பாவங்களினால் இதுவரை அழித்த மக்களை பார்க்கிலும் அதிக பொல்லாப்பு செய்கிற மாதிரி அந்த மக்களை வழி தப்பி போக பண்ணினார். அதாவது ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் அநேகம் பேர் இந்த காலத்திலையும் சிலை வணக்கம், குறி கேட்கறது, பில்லி சூன்யம் போன்றவைகளில் இடறி போவதை பார்க்கலாம். வேதத்தில் எங்கேயாவது இது நல்ல பழக்கம்னு சொல்லப்பட்டுள்ளதா? கண்டிப்பாக இல்லை. இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், தேவ கோபத்தையும் வரவழைக்கும். ஆனால் இந்த ஜனங்களை ஆண்டவர் நேசித்த காரணத்தினால் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் ஆண்டவர் பேசிய போது அவர்கள் கவனிக்கல, அதாவது அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லப்பட்டுள்ளது. எனவே மனாசே ராஜா அசீரியர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அசீரியர்கள் இவரை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கிலிகள்னால இவரை கட்டி கொண்டு போனாங்க. மனாசே ராஜா தப்பு பண்ணின போது, ஆண்டவர் அந்த தவறை சொன்ன போது இவர் உணர்வடையல்ல. பிறகு அவர் அசீரியர்களிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட போது கண்டிப்பாக அவங்க இவரை நிறைய உபத்திரவங்கள் செய்திருக்கணும். இது ஏன் வந்தது? நிறைய பேர் இது பாவம்னு தெரிஞ்சும் உணர்வடையாமல் இந்த ராஜாவை போல் மீண்டும் மீண்டும் ஏசப்பாவை துக்கப்படுத்திட்டு இருக்கீங்களா? வேண்டாம் பிரியமானவர்களே. ஆண்டவர் விரும்பாத ஒன்று நமக்கு வேண்டாம். அது ஆசீர்வாதத்தை அழிக்கும், அழிவை கொண்டு வரும். அடுத்ததாக இந்த பகுதியில் நம்ம பார்க்கும்போது, அப்படி ரொம்ப நெருக்கத்தில் இருக்கும்போது மனாசே ஆண்டவர் முன்பாக தன்னை தாழ்த்தினார். தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அதை கேட்டு இறங்கி திருப்பியும் தன்னுடைய ராஜ்யத்தில் அவரை ஆண்டவர் கொண்டு வருகிறார்னு பார்க்குறோம். அதாவது எல்லா பாவங்களும் உடனே மன்னிக்கப்படும்னு சொல்ல முடியாது. நமது நிலைமைகளில் உடனே மாற்றம் வரும்னு நாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக ஆண்டவர் யார் வழியாவது உங்களுக்கு உணர்த்துவார். இந்த செய்தியை கூட அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். நமது தேவன் மன உருக்கம் உள்ள தேவன். அதனால் திருப்பி ஒரு பாவம் செய்து நீங்கள் உணர்த்தப்பட்டும் நாம் அதை திருப்பி செய்யும்போது அதன் பலனை நாம் பெற்று தான் ஆக வேண்டும். அது மட்டும் இல்லைங்க, அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை. இப்போ பார்க்குற எல்லா இடங்கள்லையும் சுவிசேஷம், வேத வசனங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. தப்பு எது சரி எதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ துணிகரமாக செய்கிற பாவங்கள் ஆண்டவரை அதிகமாக துக்கப்படுத்தும். இந்த ராஜாவை போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்கள் என்ன பாவம் செய்திருந்தாலும் அதை ஆண்டவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். எனவே துணிகர பாவங்களை விடுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க, உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. உங்கள் எல்லாருக்காக நானும் ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த வசனங்கள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.